வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. உங்கள் பேர் என்ன சாமி? எந்தேருந்து வரீங்க? என்னுடைய பேர் வந்து ஐயனார். இந்த முதுகுடி கிராமம். இங்கே சிவன்மலை ஆசிரமத்துக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எத்தனை காலமாக பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க சாமி? இந்த சிவன்மலை பார்த்திங்கன்னா 2019 அந்த வருஷம் தெரியும். ஆனால் கரெக்டாக எந்த மாதமும் தெரியாது. இங்கே பார்த்திங்கன்னா என்னுடைய ஜேசிபி தான் வந்து பிள்ளர்குழி வானம் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு சாமி கூப்பிட்டாங்க. அப்போல்லாம் சாமி யாருன்னே தெரியாது, கணக்கம்பட்டி ஐயாருன்னு யாருன்னு தெரியாது. பிறகு ஜேசிபி ஓட்டிட்டு வாடகை வாங்குறதுக்காண்டி இங்கே அடிக்கிறதோடு வருவேன். அப்படி வரும்போது சாமி வந்து உட்காந்துருப்பாங்க. வந்து வாடகை கேட்டோம்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு வா, நாளன்னைக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கூட சாமியை திட்டிகிட்டே போவேன். என்னடா ஓட்டிகிட்டு வாடகை தர மாட்டேங்கிற, ஒன்றும் தர மாட்டேங்கிற, இப்படி அலைய விட்றாரு அப்படின்ட்டு அப்படியே போவேன். சரின்ட்டு அப்போ நமக்கு கொஞ்சம் கௌரவத்தில் இருப்பேன். எப்படின்னா கொஞ்சம் பக்தியில் கொஞ்சம் தீவிரமாக இருப்பேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்து கணக்கம்பட்டி ஐயாவுடைய திருவுருவ சிலையை வந்து பிரதிஷ்டம் பண்ணியிருந்தாங்க. அப்படி பிரதிஷ்டம் பண்ணும்போது இங்கெல்லாம் அவ்வளோவா நாட்டம்லாம் இல்லை. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் நடந்துச்சு. அது என்ன மாதிரி விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா, சாமி வந்த புதுசில் மகா யாகம்னு ஒன்று பெரிய பூசை சிறப்பாக நடத்தினாங்க. அப்படி நடத்தும்போது இதுக்கு முன்னாடி சிவன் மலைன்னு ஈசன் மலைன்னு வேலூர் மாவட்டத்திலேருந்து இங்கே வந்திருப்பாங்க ஒருக்கா. அப்போ கிட்டத்தட்ட பனியன் நிறையா அடிச்சிருந்து பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு இங்கே நடத்தினாங்க அந்த முதுகுடி சிவன் மலையில். அப்போம்போது எல்லா பக்கத்து கிராமங்களுக்கும் பனியன் வந்து எல்லாத்துக்கும் வினயம் பண்ணாங்க. அப்படி வினயம் பண்ணும்போது என்னுடைய தகப்பனார், என்னுடைய ஊர் மக்கள், பொதுமக்கள் எல்லோரும் இந்த பனியனை போட்டிருந்தாங்க. என்னடா ஒரு செத்துப்போன மனுஷனை போய் இந்த பனியன்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் யாரா எவன்டா அப்படின்லாம் பேசியிருக்கேன், திட்டியிருக்கேன். அப்படிங்கும்போது எங்கள் அப்பாட்ட கூட சொன்னேன், ஏன்ப்பா செத்தவன் பனியெல்லாம் ஏன் போட்டிருக்கீங்க, அந்த தூரம் போடுங்க அப்படின்னு பேசிவிட்டு அப்படியே யதார்த்தமாக விட்டுட்ருக்கேன். அப்படி ஒரு நாள் என்னுடைய நண்பர் ஒரு ஆள் சிவன்மலையில் ஐயாவை கணக்கம்பட்டி ஐயா பிரதிஷ்டம் பண்ணியிருந்த ஒரு நாள் வந்து, வாங்க சாமி இந்த மாதிரி கணக்கம்பட்டி ஐயாவை பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க, போய் அன்னதானம் போடுறாங்க, சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு என்னை அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு நிமிஷம் சாமி. இப்போ கணக்கம்பட்டி ஐயான்னு சொல்கிறீங்க, செத்தவங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ அவங்க யாருன்னு உங்களுக்கு முழுசாக தெரியாதா? யாருன்னே தெரியாது. அப்போ அவங்க ஒரு சித்தர்னு உங்களுக்கு தெரியாதா? யாருன்னே தெரியாது. சித்தர்னா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? எதுவுமே தெரியாது. ஓஹோ, சரி சொல்லுங்கள் சாமி. அப்படி பிரதிஷ்டம் பண்ணி மறுநாள் அன்னதானம் போடுறாங்க. சாப்பிட வந்தேன். சாப்பாடுனா நமக்கு ரொம்ப பிரியமே அப்படின்ட்டு சாப்பிட வந்தேன். சாப்பிட வந்தோடனே துருவா வந்து குருநாதரை கூட பார்க்கல. சாப்பாடெல்லாம் ஸ்ட்ரெயிட்டில் போய் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அப்போ உள்ள குருநாதர் பார்த்திங்கன்னா உட்காந்துருந்து எல்லாத்துக்கும் எப்படி சொல்கிறது, வஸ்து தானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் ஓரத்தில் உட்காந்து என்னுடைய குருநாதரை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். அவர்கிட்ட நான் பேசலை, அவர் என்கிட்ட பேசலை, நானும் பேசலை, உட்காந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா என்னுடைய குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு செத்த அமைதியாக அப்படியே உட்காந்துக்கிட்டு கையை கட்டி குருநாதர் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பூஜை ஐயாவுடைய கணக்கம்பட்டி ஐயாவுடைய சிலையை பிரதிஷ்டம் பண்ணிவிட்டு அது தொடர்ச்சியாக 48 நாள் மண்டல் பூஜை நடக்கும். அப்போ என்னுடைய மனதில் உதயமாகி, சரி 40 நாள் பூஜை தானே, நம்ம காலைல வருவோமே அப்படின்னு என்னுடைய மனசுக்குள்ள நானாக ஒரு உதயமாகி காலையில் 6 மணிக்கெலாம் இங்கே வந்துடுவேன், நம்ம ஊர் பக்கம்னால. அப்படி 48 நாள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருப்பேன். சாமி இருப்பாங்க, குருநாதர், அவரை பார்ப்பேன், ஆசீர்வாதம் வாங்குவேன், விபூதி பூசுவேன், வேலைக்கு போயிட்டே இருப்பேன். இப்படி ஒரு 48 நாள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ குருநாதர் என்கிட்ட பேச மாட்டாங்க, நானும் அவர்கிட்ட பேச மாட்டேன். அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஈர்ப்பு இருக்காதுல்ல. யதார்த்தமாக வந்தேன், யதார்த்தமாக போனேன். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு 40 நாள் பூஜை நிறைவில் மண்டல பூஜை வரும் பார்த்திங்களா, அந்த பூஜை சிறப்பாக நடந்துச்சு. அந்த பூஜை மண்டல பூஜை முடிஞ்ச உடனே குருநாதர்கிட்ட அப்பா குருநாதர் கூப்பிட்டு என்கிட்ட பேசுகிறாங்க. எந்த ஊருப்பா, யார், என்ன அப்படின்னு கேட்காங்க. இந்த மாதிரி பக்கத்து ஊரியா அப்படின்னு. சரி வா, அவ்வளோதான், வேறு எதுவுமே பேசலை. அவர்கிட்ட நானும் எதுவும் சொல்லலை. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜை இப்படி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்போது நானும் அந்த பூஜை டயத்தில் வருவேன், போவேன்,
இப்படிமா வந்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நிகழ்வு நடந்தது. அவர்கிட்ட இதுவரைக்கும் நான் எந்த ஒரு கோரிக்கையும் வச்சதும் இல்லை. என்னுடைய குருநாதரும் என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொன்னதும் இல்லை. அப்போ நானாக என்னுடைய மனசில் ஒரு உதயமாகி ஒரு ஜேசிபி புல் வண்டி எடுக்கிறதுக்காண்டி பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி எடுப்போம்னு ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் அவர்கிட்ட ஒரு அறிவுரை கேட்போம்னு கேட்டேன். அப்போ சாமி சொன்னாங்க, வண்டி எத்தனை வண்டி வச்சுருக்கப்போ என்னென்னு கேட்டாங்க. இந்த மாதிரி வண்டி வச்சுருக்கேன் சாமி. அப்போ இந்த மாதிரி இன்னொரு புது வண்டி எடுக்கலாம்னு ஆசைப்படுதேன். அப்போ இது என்ன செய்யலாம் சாமின்னு கேட்கும்போது என்னுடைய குருநாதர் என்ன சொன்னாங்கன்னா, பழைய வண்டியை நீ கொடுத்துட்டு புது வண்டி எடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டியை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வண்டியை எடுத்துட்டேன். இன்னொரு வண்டி எடுக்கிறதுக்கு அது லோன் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். அப்போ வண்டிக்கு லோன் போட்டு எடுத்து ஒரு மாதம் கூட ஆகலை. ஒரு மாதத்துலேயே ரெண்டாவது வண்டி எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும், லோனு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா லோனு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ஆனால் வண்டி எடுத்த லோனு சம்மந்தமான விஷயம் ரெண்டாவது வண்டி எடுக்கும்போது எந்த ஒரு நிகழ்வும் காட்டாமல் ஒவ்வொரு விஷயம் அற்புதமாக மாதிரி அப்படியே நிகழ்வு நடந்தது. லோனு கிடச்சது, 35 லட்சத்துக்கு லோனு கிடச்சது. என்கிட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் கேட்கல. என்னுடைய ஐடியில் எடுத்த வண்டியும் எனக்கு காமிக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம், ஒரு அற்புதம். இது யாருக்குமே கிடைக்காது. ஒரு நிமிஷம் சாமி, இப்போ இது எல்லாமே உங்கள் குருநாதருடைய ஆசையினால தான் இது கிடைச்சது எனக்கு. இது நான் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கேன். ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கேன். பொதுவாக பார்த்திங்கன்னா நான் ஐயப்பனுடைய பக்தர் தான். ஆண்டுதோறும் அன்னதானம் போடுவேன். சதுரகிரி மாதம் விடாமல் போவேன். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது சதுரகிரியவே போகாமல் இங்கே சிவன்மலைக்கு என்னுடைய குருநாதருக்கு அவர் என்னுள்ள ஐக்கியமானாரா இல்லை நான் அவருக்குள்ள ஐக்கியமானானு என்னென்னு எனக்கு தெரியல. சகலமும் இவர் தான். எப்படி சொல்கிறது, நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இப்படிலாம் பஞ்சபூதம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த இயற்கை அனைத்துமே என்னுடைய குருநாதர்கள் தான் நான் பார்க்குறேன். அவரோட ஆசையால் தான் இந்த வண்டி எனக்கு கிடச்சது. இப்படி பயணம் பண்ணிக்கும் போது நான் மட்டும்தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய குடும்பத்தையோ என்னுடைய பிள்ளைகளையோ யாரையுமே கூட்டி வரல. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்குள்ளே ஒரு மாற்றமாகி எங்கள் வீட்டில் எல்லோரும் பொதுவாக பார்த்திங்கன்னா வைவாங்க, என்னடா பொழுதனைக்கும் போய்கிட்டு இருக்க, செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஆனால் இந்த நிகழ்வு எதுவுமே இங்கே வந்ததான் அங்கே நடந்ததுன்னு அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அப்போ தான் ஒரு விஷயத்தை சொல்லி தான் இப்போ என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் குடும்பத்தோடு வந்து என்னுடைய குருநாதர்கிட்ட சமர்ப்பணமாகி அவருடைய ஆசையோட அருளோட இப்போது என்னுடைய குடும்பம் பயணம் ரொம்ப சிறப்பாக நடக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏதாவது ஒரு மன கஷ்டம் வந்தாலும் வாய்விட்டு அவர்கிட்ட சொன்னது இது இல்லை. மனசார நினச்சாலே போதும். அவர் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையை அப்படியே தவிடு ஆக்கி எரிமலை எப்படி வெடிக்கும் அது மாதிரி அந்த பிரச்சனைகளை தூளாக உடைச்சிருவாப்புல. அவருடைய ஆசை இருக்கப்பே தான் இன்றைக்கி என்னுடைய குடும்பம் சிறப்பாக பயணம் நடந்துக்கிட்டதுக்கு. வண்டி எடுத்து இன்றைக்கி 3 வண்டி இருக்குது. 3 வண்டி எடுத்து 3 வண்டிக்கும் பார்த்திங்கன்னா டிவி எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும். ஆனால் வேலை இல்லாமல் இப்போ இருக்கிற காலத்தில் வேலை இல்லாமல் இருக்கும்போது என்னுடைய குருநாதனுடைய அருளால் 5 ஆண்டுகள் கான்ட்ராக்ட், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அது எனக்கு தேடி வந்து அவருடைய ஆசையாக தான் இன்றைக்கி வண்டி பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. 3 வண்டியுமே அந்த வண்டி ஓடுறதுனால தான் என்னுடைய டிவியை நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே அவருடைய ஆசீர்வாதத்துலேயும் அனுகிரகத்துலேயும் நடந்தது. ஆமாம், அதனால் இங்கே என்னுடைய குருநாதருடைய சிவன்மலை ஆசிரமம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் வந்து நான் பெற்ற பயணத்தை மாதிரியும் பயனுள்ளது மாதிரியும் நீங்களும் வந்து பயன்பெற வேண்டும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். சாமி, ஒரு சின்ன கேள்வி. சொல்லுங்கள் சார். ஆரம்பத்தில் வந்தீங்க, பார்த்தீங்க, பூஜையை முடிச்சுட்டு கிளம்பிடுவீங்க, மண்டல பூஜையை முடிச்சுட்டு. ஆமாம் சார். சாமியும் பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. ஆமாம். ஆனால் எப்போ நீங்கள் அவங்கள குருநாதராக ஏற்றுக்கிட்டீங்க? ஏன்னா சும்மா சாமின்னு சொன்னீங்க, அப்புறம் இடையில குருநாதர்னு எப்படி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அவங்கள? சாமி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 மாதம் ஆகும். 6 மாதம் ஆகிருக்கு. இவர் குருநாதராக இவர் மேலே நம்பிக்கை வரல. இவர் சாமியா, இவர் சித்தரா, இவர் யார்? சும்மா சாதாரண மாதிரி இருக்கார். இவரை போய் நம்ம எப்படி குருநாதர்னு ஏற்றுக்கிற முடியும்?
ஏதோ ஒரு ஒரு ஆசையில், அது எப்படி சொல்கிறது, ஒரு ஈர்ப்பாக என்னன்னு தெரியல, பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இவர் இவர் எப்படி சொல்கிறது, என்னுடைய குருநாதர் நடத்தின நிகழ்வுனால, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, என்னுடைய வண்டி வாகனத்தை பற்றி, அந்த லோன் பிரச்சனை. இது வந்து எந்த ஒரு விஷயமே அவர்கிட்ட சொல்லாமல் எனக்கு நடந்த நிகழ்வு. அப்போ தான் என்னுடைய குருநாதரை பற்றி எனக்கு தெரியும். அந்த 6 மாதம் காலங்கள் நான் கடந்து முடிந்ததுக்கு அப்புறம் தான் அவரை என்னுள்ள வந்து குருநாதராக நான் ஏற்றுக்கிட்டேன். அது வரைக்கும் ஒரு சாதாரண மனிதர் ஏதோ அப்படின்னு தான், ஒரு சாமியார் அப்படின்னு நினச்சி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு அந்த இதை அமைச்சு கொடுத்ததுனால சரி, அவங்க தானே எப்படி நம்ம அதை உறுதிப்படுத்திக்கிட்டீங்க? சாமி, எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கேன், சபரிமலைக்கு போயிருக்கேன், சதுரகிரி மாதம் மாதம் பௌர்ணமி அமாவாசை சதுரகிரி மாதம் மாதம் போயிருக்கேன். ஆனால் அங்கே நடக்காத நிகழ்வு, ஒரு மன நிம்மதி, ஒரு மன தைரியம் என்னுடைய குருநாதர் சொன்ன உபதேசத்தில் கேட்டு நான் தெரிஞ்சு அறிஞ்சு நடந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் என்னுடைய பயணம், புரியுதுங்களா? அதனால தான் என்னுடைய குருநாதரை நான் எப்படி சொல்கிறது, வானத்துக்கு மேலே கடலுக்கு ஆழத்துக்கு கீழே அவரை நான் ஏற்றுக்கிட்டு என்னுடைய குருநாதரை நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, உபதேசம்னு சொல்கிறீங்க. உபதேசம்னா என்ன மாதிரி, எப்போ கொடுப்பாங்க அவங்க?